ஏன்னா அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே. அங்க என்ன இருக்குமா? ஆடலும். இங்க இல்லன்னா அப்ப எங்க தானே? இங்க இல்லன்னா எங்க? நான் கேக்குறேன், இங்க இல்லன்னா எங்கங்கிறத விட எனக்குள்ள இல்லன்னா வேற யாருக்குள்ள? இப்ப இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா போவோம். நான் ஆடலைன்னா யார் ஆடுவா? நான் ஆடலன்றதுனாலதான் அங்க அவன் ஆடிட்டு இருக்கான். அததான் சொல்றேன். யாராவது நீங்க சொன்னீங்களா, ஐயா ஒரு 500 ரூபாய் தாரேன், கொஞ்ச நேரம் அங்க போய் நின்றுட்டு ஆடிட்டு வான்னு சொன்னீங்களா? இல்ல. ஏன்னா அவனுக்குள்ள என்ன இருக்கு? அந்த ஸ்பிரிட் ஆஃப் ஜாய். அவனுடைய அந்த அவன் எதோட கனெக்ட் ஆயிருக்கான்? அவன் தெய்வத்தோட கனெக்ட் ஆயிருக்கான். அவன் மியூசிக்கோட கனெக்ட் ஆயிருக்கான். அதனாலதான் அவன் எங்க ரெண்ட நகர ஆட ஆரம்பிச்சான். ஹல்லேலூயா. நீங்க நினைக்கிறேன், ஐயா என் நிலைமையே ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்கு, நான் இதுல எங்க ஆட? உங்க மைண்ட் வாய்ஸ் அப்படிதான் கேக்குது. அது ஆடுறது அது ஒரு பக்கம் ஆடட்டும். நம்ம தேவ சமூகத்துல அப்படியே அந்த நடன களிப்போடு ஆடலோடும் பாடலோடும் அப்படியே இருந்தோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில எது எதெல்லாம் லூசா இருந்து ஆடிக்கிட்டு இருக்கோ அவைகள் எல்லாம் டைட் ஆயிரும். ஆமா, சிலது கலரணும் அப்படின்னா கலராம இருக்குன்னா கலட்டி விட்டுருவாரு, டைட் பண்ணணும்னா டைட் பண்ணி விட்டுருவாரு. நீங்க கலட்டவும் வேண்டாம், டைட் பண்ணவும் வேணாம். இங்க நீங்க நடனம் பண்ண போதும் அங்க எல்லாம் சரியாயிரும். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. ஓ, அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே, ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனமாடுவோம், ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா, ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. ஓ அல்லேலூயா, ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. காத்திருந்தா கண்டு கொண்டா கண்ணீரெல்லாம் துடைத்து வைத்தார். காத்திருந்தார் கண்டு கொண்டா என் கண்ணீரெல்லாம் துடை. எனவே ஆடுவோம் கொண்டாடுவோம் ஆடுவோம் நடனமாடுவோம். ஓ, ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா, ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. ஓ அல்லேலூயா, ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் ஆடலும் பாடலும் இங்குதானே. ஓ, ஆடலும் ஆமென். என்ன உண்டு? ஆடல் உண்டு, பாடல் உண்டு, சந்தோஷம் உண்டு, மகிழ்ச்சி உண்டு, சாப்பாடு உண்டு, விருந்து உண்டு, திராட்சரசம் உண்டு, கிடா விருந்து உண்டு, மேல் வஸ்திரம் உண்டு, பாதரட்சை உண்டு, மோதிரம் உண்டு, வாட்ச் உண்டு, செயின் உண்டு, பேங்கிள் உண்டு, எல்லாம் உண்டு. ஹல்லேலூயா, ஆமென். அவர் என்ன பண்ணாரு? தகப்பன் என்ன பண்ணாரா? காத்திருந்தாரா?
செவரல் டேஸ், செவரல் மந்த்ஸ் என்ன பண்ணாரு? காத்திருந்தார். யாருக்காக? அதாவது வேசிகளிடத்தில் ஆஸ்திகளை அழித்தவனுக்காக. ஒண்ணு இல்ல, ரெண்டு இல்ல, அவனுக்காக தகப்பன் காத்திருக்கிறார். இப்ப கூட ஒருத்தன் இருக்கான் பாருங்க, கூட. அதாவது இப்ப தகப்பன் வீட்டுல எப்ப டான்ஸ் வரும் தெரியுமா? இருக்க வேண்டியவர் இருந்தாதான் அங்க டான்ஸ். சும்மா வந்துடாது. அன்னைக்காரன் வீட்டுல தானே இருக்கான். டான்ஸ் பண்ணாங்களா? பார்ட்டி பண்ணாங்களா? ராப் வாசிச்சாங்களா? விருந்து வச்சாங்களா? கண்டுபிடிச்சு அடிச்சாங்களா? இல்ல இல்ல. மோதிரம் போட்டாங்களா? இல்ல இல்ல. புது ட்ரெஸ் போட்டாங்களா? இல்ல இல்ல. அங்க ஒரு இருள் இருந்துச்சு இல்ல, ஒரு துக்கம் இருந்துச்சுல. ஏன் தெரியுமா? அவன் வேணும்டா, எனக்கு என் பிள்ளை வேணும்டா. தகப்பனுக்கு என்ன வேணும்னா, எனக்கு போனவன் திரும்ப வரணும், என் பிள்ளை வேணும். அவன் இருந்தாதான் எனக்கு சந்தோஷம். இப்ப அப்ப நான் நினைச்சுக்கோங்க, இப்ப நீங்களும் நானும் அப்பா வீட்டுல இருந்தா அங்க டான்ஸ். அல்லேலூயா. நீங்களும் நானும், அதாவது இருக்க வேண்டியவர்கள் யாருன்னா நீங்களும் நானும் தான். அப்ப இருக்க வேண்டியவர்கள் இருக்க வேண்டிய இடத்து, அதான் சொல்றான்ல, ஒரு பரமசிவன் கழுத்துல என்ன இருந்துச்சான்? பாம்பு இருக்கு சொல்லி, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால், நான் இருக்க வேண்டிய இடத்தில் நான் இருந்து கொண்டால் எனக்கு அங்க நடனம். நம்ம இருக்க வேண்டிய இடத்தை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போக கூடாது. யாராவது அப்படி பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா தூக்கி இப்படியே ஜன்னலை திறந்து வெளியே போட்டுருங்க. ஆமென். உங்களுக்கு நாட்டி வச்சிருக்கிறாருன்னு இங்கே இருங்க. எவ்வளவு நாளைக்கு பிரதர் தெரியாது, எவ்வளவு நாளைக்கு கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு இருங்க. ஆமென். இருக்க வேண்டிய இடம் அப்பா இடம், அப்பா வீடு. பேசி இல்ல, நண்பர்கள் இல்ல, பிளாட்ஃபார்ம் இல்ல, ஹோட்டல் கிடையாது, லாட்ஜ் கிடையாது, பண்ணி இருக்கிற இடமும் கிடையாது. நான் இருக்க வேண்டிய இடம் எங்க அப்பா கூட. இப்போ இவனை கண்ட உடனே வராததெல்லாம் வருது பாருங்க. எது எதெல்லாம் மறைஞ்சு கிடந்துச்சு எல்லாமே முளைக்குது பாருங்க. என்ன சொல்றது புரியுதா இல்லையா? அவனை கண்ட உடனே இங்க ஆரவாரம், ஆர்ப்பாட்டம், மேலதாளம், சீரியல் லைட்டு. அல்லேலூயா. எதுக்கு? அவனை கண்டதுக்கு, உள்ள வந்ததுக்கு தான் பார்ட்டி. ஆமென். ஹல்லேலூயா. அவர் நம்மளை கண்டிருக்கிறார், அவர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ரகமரா ஷந்தரா பலபரோதியந்தரா. ஆமென். ஹல்லேலூயா. அந்த தீபம் அப்படியே எரிஞ்சிட்டே இருக்கும். ஓகே, இப்ப நம்ம கமிங் டு தி பாயிண்ட். அப்பா வீட்டுல சந்தோஷம். நீங்க கணவர்மார்களுக்கு தெரியும், என்னதான் இந்த அம்மாமார்களை நீங்க நல்லா வச்சிருந்தாலும், தங்க ஊஞ்சலை கட்டி நீங்க ஆட்டி விட்டாலும், அவங்க சொல்லுவாங்க, எங்க அம்மா வீட்டுக்கு போனா எங்க அப்பா வீட்டுக்கு போற ஒரு வெறும் 50 பேருக்கு அப்பா 1000 வாட்ஸ் எரிவு, எல்இடி பல்ப் எல்லாம் தோத்து போயிருதுயா. அப்படி அப்பா வீட்டுல என்ன 32 வாட்ஸ். அப்படி அங்க என்னதான் இருக்குன்னு எனக்கும் தெரியல. இங்க கார் இருக்கு, வீடு இருக்கு, எல்லாம் இருக்கு. அதனால அப்பா வீட்டுக்கு போகணும்னு உடனே அதுதான் அப்பா வீடு. கைய தட்டி அதுதான் அப்பா வீடு. இப்ப புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? அப்பா வீடு சின்னதா இருந்தாலும், குடிசையா இருந்தாலும், ஏசி இல்லாட்டாலும் அப்பா வீடு சொர்க்கம். யாருக்குமே வராதா? சரி, அப்பா வீடு சொர்க்கம். சொல்லுங்க, அப்பா வீடு. அது போலதான் அது அம்மாமார்களுக்கு மட்டும் கிடையாது, அவருடைய பிள்ளைகள் எல்லாருக்குமே அப்பா வீடு சொர்க்கம் தான். வசதி இருக்கு இல்ல அதெல்லாம் 2ஆம் பட்சம்.
நான் இங்க ஏசியில தான் தூங்குறேன், விதமாக நான் அங்கே போனால் அப்படிலாம் மேட்டரே கிடையாது. ஏமா வாமா எங்க அக்கா வீட்டுக்கு போகணும்னு இவர் சொன்னாருன்னு வச்சுக்காங்களேன், எங்க அம்மா வீட்டுக்கு போகணும், அங்க ஒரே வெயிலா இருக்கும் பாத்துக்கிடுங்க, அங்க வெக்கையா இருக்கும், அங்க ஏசி இல்ல, தரையில படுக்கணும், அங்க அப்படியா? அப்ப இங்க மட்டும் எல்லாம் இருக்கா? இல்லாட்டாலும் மேன்மை மேன்மை மேன்மை. ஏன்னா காரணம் என்னன்னா அப்பா யாரு? அவரு தாங்கிறவர், ஹல்லேலூயா, விசாரிக்கிறவர் விசாரிக்கிறவர். என்னம்மா இல்ல கருத்து போயிட்ட, ஏற்கனவே கருப்பா தான் இருக்கும், என்னம்மா ரொம்ப கருத்துட்ட, நான் இங்க இருந்து அனுப்பும் போது இருந்த கலர் வேற, இப்ப வந்திருக்கிற கலரு ரொம்ப கருப்பாயிட்டிய. சரி, கருப்பா இருந்தாலும் பிள்ளை பார்த்தா அழகுதான் இல்லையா? அழகு. என்னம்மா வாடி போயிட்ட, அந்த அம்மா இப்படி இருக்கும், என்னம்மா ஒரு சுத்து இழைச்சிட்டிய, ஏம்மா மாப்பிள்ள ஒழுங்கா சாப்பாடு போடுறது இல்லையா? போட்டேன்னா இதுதான் அப்பா விசாரிக்கிறவன். அதெல்லாம் இல்லப்பா, அதெல்லாம் இல்லப்பா, ஒண்ணு வாமா வாமா உட்காரு 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 உட்காரு, தண்ணி குடிக்க, கொண்டா கொண்டா, காப்பியை கொண்டா, தண்ணியை கொண்டா. அப்புறம் என்ன, அப்பாவுக்கு என்ன முடியுமோ அதை அவர் என்ன பண்ணிடுவாரு, முடிஞ்சாலும் முடியாட்டாலும் அன்னைக்கு கோழி அடிச்சிடுவாரு, நாட்டுக்கோழி, மட்டன் வாங்கிடுவாப்ல, சிக்கன் வாங்கிடுவாப்ல, காரசாரமா சாப்பாடு. என்ன காரணம்? என்ன, என் பிள்ளை எங்க, என் பிள்ளை வந்திருக்காடா, இருக்கா சந்தோஷம் இருக்கா? நீண்ட நாள் கழிச்சு ஹாஸ்டல்ல இருக்கிற பிள்ளை உங்க வீட்டுக்கு வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்றீங்க? என் பிள்ளை வந்திருக்காயா? உங்களை விட என்னை விட பெரியவருங்க, ரொம்ப நல்லவருங்க. ஹல்லேலூயா. அப்பா வீட்டுல எப்போதும் ஓ, அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே. ஆடுவோம் ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம், நடன கலிப்பு, ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே இல்லையில்லா பேரின்பமே. ஓ அல்லேலூயா ஆனந்தமே இல்லையில்லா பேரின்பமே. அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே நாடலும் பாடலும் இங்குதானே. பரிசுத்த புத்தம் தந்து பாவமெல்லாம் போக்கிவிட்டார். பரிசுத்த புத்தம் தந்து பாவமெல்லாம் போக்கிவிட்டார். ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம், ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே இல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே இல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. ஆடலும் பாடலும் இங்கு, ஆடலும் பாடலும், இங்குதானே, ஆடலும் பாடலும், இங்குதானே, ஓ ஆடலும் பாடலும். இங்குதானே. ரொம்ப ரொம்ப நல்லவரையா, ரொம்ப ரொம்ப நல்லவரையா, ரொம்ப ரொம்ப நல்லவர சிங் சாக்கு சிங் சாக்கு சிங் சாக்கு, ரொம்ப ரொம்ப நல்லவரையா, ரொம்ப ரொம்ப நல்ல ஆமே போவீங்க, ரொம்ப ரொம்ப நல்லவரையா, ரொம்ப ரொம்ப சொல்லுங்க.
பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன உமக்கே ஆராதனை ஒவ்வொருவருக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஷகலரமனமே யாச்சரபலவிரபு ஆமென். ஹalleluya. You may be seated. உட்காரணும்னா உட்காந்துக்கலாம். இல்ல நான் நிக்க தான் போறேன்னா நில்லுங்க. ஆனா சும்மா அப்படி பிடிச்சு வச்ச அது மாதிரி இருக்கக்கூடாது. ஹalleluya. அடுத்த பகுதிக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு முறை நீங்க மட்டும் போதும் ஐயா. ஏன்னா அவர் நல்லவர், அதனால எனக்கு அவர் போதும். என்னை விசாரிக்கிறவர், அதனால எனக்கு அவர் போதும். அதாவது தேவன்னு நான் கேட்டு தர்றதை விட எனக்கு என்ன வேணும்னு அவர் உணர்ந்து எனக்கு கொடுக்குறாரு பாருங்க. இந்த உலக தகப்பன் வந்து கேட்டதை சில சமயம் வாங்கி கொடுக்க முடியும், சில சமயம் வாங்கி கொடுக்க. ஆமா, அதுக்கு விட்னஸ் நானு, அதுக்கு விட்னஸ் நீங்களும் தான். ஆமா, கரெக்ட் தானே? பொய் இல்ல, கரெக்ட் தானே? ஆனா தகப்பன், அந்த தகப்பன் பரம தகப்பன்ட்ட நம்ம கேட்டு அவர் வந்து நோ சொன்னதே இல்லை. ஒருவேளை அவர் நோ சொல்லி இருந்தாருன்னா, இப்போ ஒரு குட் நியூஸ் சொல்றேன், ஒருவேளை ஒரு நோ சொல்லி இருந்தாருன்னா இங்க ஒரு பெரிய எஸ் சொல்ல போறாருன்னு அர்த்தம். கைய தட்டி ஆமென். ஒருவேளை நீங்க 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 நினைச்சிருக்கலாம், ஐயா 1000 நோ சொல்லிட்டாருங்க ஐயா, 1000 முறை 1001வது முறை கேட்டும் அவர் நோ தான். விட்டுறாதீங்க, பயப்படாதீங்க. ஏன்னா அவர் ஒரு பெரிய பெரிய எஸ் சொல்ல போறாரு. இந்த பெரிய எஸ் சொல்றதுக்காக தான் இப்போ நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. உங்க பிள்ளைக்கு ஒரு நீங்க வந்து ஒரு ஆப்பிள் 15 ஒன்று வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அதோடைய ரேட் இப்போதைக்கு பார்த்தோம்னா 1.5 லட்சமா? ஆமா, 1.5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஃபோன் நீங்க வாங்கி கொடுக்கணும் உங்க மைண்ட்ல இருக்கு. பட் நீங்க சொல்லலை, உங்க மைண்ட்ல இருக்கு. அவன் வந்து கேட்குறான், அப்போ அந்த நோக்கியால வந்து இது 10,000 ரூபாய், உங்க வசதிக்கு ஏற்ப இந்த 10,000 ரூபாய் போனை எனக்கு வேண்டாண்டா. அப்போ இந்த சாம்சங் ஒரு 15,000 ரூபாய் வேணாம். இந்த ஒன் பிளஸ் அது 35,000 ரூபாய். ஆப்பிளுக்கு ஈக்குவலா? எதுக்கு ஈக்குவலா? ஆப்பிளுக்கு ஈக்குவலா? இங்க பாரு, அவர் மைண்ட்ல சொல்லுவாரு, இங்க பாரு, ஆப்பிளுக்கு ஈக்குவலாம் கிடையாது. நான் தரணும்னா ஆப்பிளே தரணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். நீ என்னடா ஆப்பிளுக்கு ஈக்குவலா? ஹல்லேலூயா.
அப்ப அவர் சொல்லுவாரு, ஆப்பிளுக்கு ஈக்குவலாவும் கிடையாது தம்பி, ரிஜெக்டட். அவன் டென்ஷன் ஆயிடுவான் இல்ல, நம்ம எல்லாம் டென்ஷன் ஆயிடுவோம்ல. என்னப்பா 10,000 ரூபாய் போனை கேட்டாலும் வாங்கி தர மாட்டேற, 35,000 ரூபாய் போனை ஆப்பிளுக்கு ஈக்குவலா இருக்கு, வேற எதுவும் ஆப்பிள் மாதிரி காப்பி போட்டாலும் அதையும் அப்பா என்ன சொல்லுவாரு, ஏன்னா அப்பா மைண்ட்ல என்ன இருக்கு, 15 1.5 லட்சம். ஆமென். அப்பா மைண்ட்ல 15 1.5 லட்சம் இருக்கும்போது இடையில இந்த அல்ற சில்லறைக்கெல்லாம் வேலையே கிடையாது. கையை தட்டி ஆமென். ஒரு 1000 ரூபாய் நோக்கியா போன், பட்டன் போனு தூக்கி எரிஞ்சிருவேன். சரி, செகண்ட் ஹேண்ட்ல என் ஃப்ரெண்ட் வச்சிருக்கானா, சொன்னா அந்த கடையில செகண்ட் ஹேண்ட் நல்லா கொடுப்பாங்களாம், நல்ல பீஸா கொடுப்பாங்களாம், ஓடியே பேரு எத்திடுவேன்னுவாரு. ஆனா கடைசி மட்டும் என்ன சொல்ல மாட்டாரு தெரியுமா, நான் என் மைண்ட்ல இருக்கிற சொல்ல, that is daddy, that is daddy's love. அப்படிதான் சில நேரம் உங்கள்ட்ட என்கிட்ட அவர் விளையாண்டுட்டு இருக்காரு தலைவர். ஆமென். அப்ப நீங்க சொல்லணும், நீங்க இப்ப எதெல்லாம் நீங்க முயற்சி பண்ணி உங்களுக்கு எல்லாமே நோன்னு வருதா, அப்ப நீங்க சோர்ந்துட கூடாது. அதுல நீங்க சொல்லணும், எனக்கு அங்க ஒரு பெரிய எஸ் இருக்குடா. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அப்ப அவர் வாங்கி கொடுக்கும் போது இவன் நினைச்சிட்டு இருப்பான், பிறந்த நாளைக்கு சரி அப்பா ஏதாவது ஒரு gift கொடுப்பாரு, நம்ம சொன்னதுல இருந்து 35,000 வரைக்கும் ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா தட்டி தூக்கிடுவாரு அப்படின்னு நினைச்சிட்டு இவன் கிஃப்டையும் வாங்கிடுவான். பார்ப்பான், அப்படியே சுத்தி சுத்தி பார்ப்பான், கிஃப்ட் ரேப்பரையும் பிரிப்பான். பிரிச்சு உள்ள பெட்டியை பார்க்கும் போதுதான் இருக்கும் அவனுக்குள்ள உள்ள ஷாக்கு. ஏன் உள்ள நோக்கியாவும் இல்ல, சாம்சங் இல்ல, வேற என்னெல்லாம் இருக்கு, மோட்டோரோலோ, அப்புறம் ஒன் பிளஸ், ஒன் டச், ஆமா என்ன பிளஸ் இருந்தாலும் உள்ள இல்ல. உன் நினைவுக்கும் உன் சிந்தைக்கும் அப்பாற்பட்டது, நீ நினைப்பதற்கும் மிகவும், சொல்லுங்க எல்லாரும் அறிக்கை பண்ணுங்க, நான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய், சொல்லுங்க மிகவும் அதிகமாய், மிகவும் அதிகம், ரொம்ப ரொம்ப ரொம்ப, ஆமா மிகவும் அதிகமாய். உங்க திங்கிங்க்கும் அவர் திங்கிங்க்கும் ஏணி வச்சாலும் என்ன செய்யாது. அதான் சொல்லிட்டாரு, இந்த பாரு என் நினைவு வேற உன் நினைவு வேற, இப்படி சொல்லுவாரு, உன் நினைவு வேற என் நினைவு வேற தம்பி, கொஞ்சம் அப்படி இரு, ஏன்னா நான் பெருசா வச்சிருக்கேன்ல. அதனால தேவனிடத்துல சிறப்பானதை எதிர்பாருங்கள். மிகவும் அதிகமாய் செய்யக்கூடியவரிடத்துல சூப்பர் நேச்சுரலா எதிர்பாருங்க, சும்மா சாதாரணமா எதிர்பார்க்க கூடாது. இனி தேவனிடத்துல நீங்க மிராக்கிள், ஆண்டவரே எனக்கு இந்த தலைவலி சரி, அது சரிதான், சூப்பர் நேச்சுரல், அதை தாண்டி எனக்கு கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்புக்கு மேல ஏறுங்க, என்ன இப்படி தரையிலேயே என்ன செய்யக்கூடாது, நிக்க கூடாது, அடுத்த இந்த படிக்க அப்படி ஏறணும், ஏறணும், ஏற கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென். ரொம்ப ரொம்ப நல்லவரையா, ரொம்ப ரொம்ப நல்லவரையா, ரொம்ப ரொம்ப நல்லவரையா, ரொம்ப ரொம்ப நல்லவரையா. ஆமென். ஒரு சின்ன குழந்தைய பாத்தீங்கன்னா உங்க அம்மாவை எவ்வளவு பிடிக்கும்னு கேட்டா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவோம் இல்ல. அது அடுத்தது நான் வர்றேன். அண்ணன் கொஞ்சம் பரவாயில்ல, நம்ம கூட அப்படியே வர்றாரு, கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கிறாரு. தேங்க்யூ. அந்த ஸ்பிரிட் அப்படி கனெக்ட் ஆகணும். ஆமா. அப்புறம் உங்க டேடி எவ்வளவு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும், அதான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க. சில குழந்தைகளை நீங்க பாத்தீங்கன்னா உங்க மம்மியை உங்க டேடி எவ்வளவு பிடிக்கும்னா ரொம்ப 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 பிடிக்கும். ஆனா இன்னொன்னு இன்னும் கொஞ்சம் கேட்டோம்னா உங்க டேடி எவ்வளவு பிடிக்கும்,
மேற்குக்கும் கிழக்குக்கும். அதாவது இன்னும் அந்த டிஸ்டன்ஸ் சயின்டிபிக்கா அந்த டிஸ்டன்ஸ் மட்டும்தான் இன்னும் எவ்வளவுன்னு துல்லியமா தெரியலன்னு சொல்றாங்க, அளக்க முடியல. அதுதான் இப்போ உங்க மேலேயும் ஏன் மேலே அவர் வச்சிருக்கிற லவ் எப்படின்னா சொல்லணும், மேற்குக்கும் எவ்வளவு அவ்வளவு. ஹalleluya. Almighty God. ஆமென். அப்ப நமக்குள்ள ஒரு நம்பிக்கை வேணும். அது எவ்வளவு தூரமா இருந்தாலும் அவ்வளவு தூரமாய் என் மேல அன்பும் வச்சிருக்கிறாரு, என் பாவத்தையும் அவர் மன்னிச்சிருக்கிறாரு, சகலத்தையும் மன்னிச்சிட்டாரு. இப்போ மனுஷன் வந்து சில சமயம் மன்னிப்பான், சில சமயம் மன்னிக்க மாட்டான். தெரிஞ்சு செஞ்சத உலகம் மன்னிக்குமா? மன்னிக்காது. ஏன்னா அதான் அவனை பிடிச்சு என்ன பண்ணிடுறாங்க, ஜெயில போட்டுறாங்க, சில பேருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துடுறாங்க. இது மனிதனுடைய நியதி. பட் தேவனுடைய நியதி எப்படின்னா, நீங்க தெரிஞ்சே செஞ்சாலும் அதை அவர் என்ன பண்றாருன்னா மன்னிக்கிறாரு. அதனால எப்பயுமே தேவன்கிட்ட நெருங்கும் போது ஒரு கில்ட்டி கான்சியஸோட நீங்க வரக்கூடாது. வந்தீங்கன்னா நிச்சயமா நெருங்க முடியாது, அவர்கிட்ட நெருங்கவே முடியாது, அவர்கிட்ட வரவே முடியாது. ஐயோ அப்பா, ஒரு ஒரு பிள்ளை கிட்ட அப்பா வருதுன்னா அப்படி வந்துச்சுன்னா அப்படி தூக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கும். ஐயோ எங்க அப்பா அப்படின்ட்டு பின்னாடி போக கூடாது, அப்படி அப்பான்ட்டு அப்படி முன்னாடி வரணும். அல்லேலூயா. அவ்வளவு தூரமாய் என்னை மன்னிக்கவும் செஞ்சிருக்கிறாரு, அவ்வளவு தூரமாய் என்னை நேசிக்கிறாரு. அல்லேலூயா. அதனால நீங்க மட்டும் போதுமை, நீங்க மட்டும் போதுமையா, நீங்க மட்டும் போதுமையா, நீங்க மட்டும்